You make a historic announcement about the Golden Dome Missile Defense Shield. விண்வெளியில இருந்து ஏவுகணை ஏவப்பட்டா கூட அதை தடுக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புக்கான திட்டம் தயார் என ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அமெரிக்காவை தற்காத்துக் கொள்வதற்கான அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பான கோல்டன் டோம் திட்டத்திற்கான டிசைனை தேர்வு செய்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு அமைப்பால் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அமெரிக்கா இந்த பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளது. ஆனா அதை விட மேம்பட்ட அம்சங்கள் இந்த கோல்டன் டோம்ல இருக்கும்னு கூறப்பட்டுள்ளது. நிலம், கடல் மட்டுமல்ல, விண்வெளியில இருந்து கூட அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய தாக்குதல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் ஸ்பேஸ் பேஸ் சென்சார்ஸ் உட்பட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பங்கள் இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எதிரி ஒரு ஏவுகணையை லான்ச் செய்வதற்கு முன்போ அல்லது அது வானத்துல பறக்கும் போதோ அது கண்டறிஞ்சு தடுப்பதும் அழிப்பதும் தான் இந்த கோல்டன் டோம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று முன்பு ஒரு முறை அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சவுண்டை விட அதிவேகமா செல்லும் ஹைப்பர்சானிக் மிசைல் மற்றும் விண்வெளியில் பூமியின் லோ எர்த் ஆர்பிட்ல இருந்து தாக்கும் ஆயுதங்கள் போன்றவற்றை தடுக்கும் வசதியுடன் வடிவமைக்கப்படுவதாக நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த திட்டம் 2029ஆம் ஆண்டுக்குள் அவரது பதவிக்காலம் முடிவடைவதற்குள் செயல்பாட்டுக்கு வரும்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அமெரிக்க பட்ஜெட்ல இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக $25 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு மொத்தமாக $175 பில்லியன் செலவாகும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது தற்போதைய நிலவரப்படி இந்திய மதிப்பில் சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய்.